கனடாவில் மரம் வெட்டும் தொழிலில் ஈடுபடும் ஒரு இந்தியர் சமூக வலைதளங்களில் பிரபல்யமடைந்துள்ளார். விஷால் எனப்படும் குறித்த நபர் மரம் வெட்டும் வேலைக்காக கட்டணம் வசூலித்து பெரும் வருமானம் சமூக வலைதளவாசிகளை ஆச்சரியப்பட வைத்துள்ளது. அதாவது 1 மணி நேர வேலைக்காக அவர் 700 கனேடிய டாலர்கள் வரையான கட்டணத்தை வசூலிக்கிறார். இது தொடர்பான காணொலி ஒன்றை சமூக வலைதளத்தில் பதிவிட்ட விஷால், இங்கே பணம் இல்லை என யார் கூறியது என நகைச்சுவையாக தலைப்பிட்டுள்ளார். அத்துடன் தொழிலாளர்கள் மரம் வெட்டும் வேலையை விரைவாக முடித்துவிட்டு தங்கள் சேவைக்கு மிக அதிகமான கட்டணத்தை வசூலிப்பதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்நிலையில் இந்த காணொலி கனடாவில் உள்ள ப்ளூ காலர் வேலைகள் குறித்த விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளது. திறமையான தொழிலாளர்களுக்கு அதிக தேவை இருப்பதால் மரம் வெட்டுதல், பிளம்பிங், மின்சார வேலை மற்றும் கட்டுமானம் போன்ற வேலைகளில் அதிக ஊதியம் கிடைக்கும் என பலர் தெரிவித்துள்ளனர். அத்துடன் மரம் வெட்டும் வேலை ஆபத்தானது என்பதாலும் அதற்கு முறையான உபகரணங்கள், காப்பீடு மற்றும் அனுபவம் ஆகியவை தேவைப்படுவதாலும் இந்த ஊதியம் நியாயமானது என அவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். மேலும் சிலர் இந்தியா போன்ற நாடுகளுடன் ஒப்பிடும்போது கனடாவில் இந்த சேவைகளுக்கு அதிக பணம் கிடைப்பதை சுட்டிக்காட்டி ஆச்சரியமடைந்துள்ளனர். இதேவேளை அதிகமாக பகிரப்பட்டு வரும் இந்த காணொலி கனடாவுக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான ஊதிய மற்றும் வாழ்க்கை செலவுகளில் உள்ள வேறுபாடுகளையும் எடுத்துக்காட்டியுள்ளது. எவ்வாறாயினும் இந்த வேலைகளை செய்யும் தொழிலாளர்கள் கனடாவில் அதிக வருமானம் ஈட்டினாலும் அங்கு வாழ்க்கை செலவு மிகவும் அதிகமாகவே உள்ளது.